வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன கீரை பார்க்க போகிறோம்னா புளிச்சக்கீரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனி லேயராக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைங்கிறத நான் கொடுத்துருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நல்லா போட்டு வணக்கி விடுங்க. இது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு அடுப்பில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சு கீரையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளேவரில் அது வரணும். வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்ச கீரையை இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வதக்கி வச்ச கீரை, வேக வச்ச கீரை ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரை துவையல் அதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம்னா நமக்கு சுவையான உடல் சூட்டை தணிக்கக்கூடிய புளிச்சக்கீரை ரெடி. சுடு சாதத்தில் புளிச்சக்கீரை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.